आज करीब 6:52 पे एक यहाँ पे रेड लाइट पे एक स्लो मूविंग व्हीकल जो रेड लाइट की तरफ आके रुका था, उसमें एक ये एक्सप्लोजन हुआ है। उस वक्त गाड़ी के अंदर जो पैसेंजर्स उसके अंदर ही थे और इस एक्सप्लोजन से जो है आसपास की गाड़ियों में भी क्षति हुई। जैसे ही इसकी खबर मिली, हम सारी एजेंसी जो है दिल्ली पुलिस, FSL, NIA, NSG, उनकी टीम्स यहाँ पे आ चुकी हैं और हालात का जायजा भी ले रही है। हर तरीके से इस जो है एक्सप्लोजन के बारे में जांच की जा रही है और जल्दी ही इसका आकलन करके इसका जो भी रिजल्ट निकलेगा वो आपको बताया जाएगा। इस इंसिडेंट में कुछ लोग को इंजरीज भी आई हैं और कुछ लोगों की डेथ भी हुई है, तो वो अभी हालात का जायजा लिया जा रहा है और एग्जैक्ट फिगर्स जो हैं आपको कुछ ही देर में बता दी जाएंगी। और सिचुएशन को रेगुलरली मॉनिटर किया जा रहा है और गृह मंत्री जी भी जो है उनसे रेगुलरली उनका फ़ोन भी आया था, उनको रेगुलरली ब्रीफ किया जा रहा है और उनको टाइम टू टाइम पूरी सूचना दी जा रही है और आगे जैसे भी हालात होंगे, जो भी नतीजा निकलेगा आपको बताया जाएगा। अभी इसको आकलन किया जा रहा है। आज करीब 6:52 पे एक यहाँ पे रेड लाइट पे एक स्लो मूविंग व्हीकल जो रेड लाइट की तरफ आके रुका था, उसमें एक ये एक्सप्लोजन हुआ है। उस वक्त गाड़ी के अंदर जो पैसेंजर्स उसके अंदर ही थे और इस एक्सप्लोजन से जो है आसपास की गाड़ियों में भी क्षति हुई। जैसे ही इसकी खबर मिली, हम सारी एजेंसी जो है दिल्ली पुलिस, FSL, NIA, NSG, उनकी टीम्स यहाँ पे आ चुकी हैं और हालात का जायजा भी ले रही है। हर तरीके से इस जो है एक्सप्लोजन के बारे में जांच की जा रही है और जल्दी ही इसका आकलन करके इसका जो भी रिजल्ट निकलेगा वो आपको बताया जाएगा। इस इंसिडेंट में कुछ लोग को इंजरीज भी आई हैं और कुछ लोगों की डेथ भी हुई है, तो वो अभी हालात का जायजा लिया जा रहा है और एग्जैक्ट फिगर्स जो हैं आपको कुछ ही देर में बता दी जाएंगी। और सिचुएशन को रेगुलरली मॉनिटर किया जा रहा है और गृह मंत्री जी भी जो है उनसे रेगुलरली उनका फ़ोन भी आया था, उनको रेगुलरली ब्रीफ किया जा रहा है और उनको टाइम टू टाइम पूरी सूचना दी जा रही है और आगे जैसे भी हालात होंगे, जो भी नतीजा निकलेगा आपको बताया जाएगा। अभी इसको आकलन किया जा रहा है। களத்திலிருந்து செய்தியாளர் ராஜு இருக்கிறார், அவரிடம் தொடர்ந்து கேட்கலாம். ராஜு, இந்த சம்பவம் 6:52 மணிக்கு நடந்ததா காவல் ஆணையர் தெரிவிச்சிருந்தாரு. பல பேர் இதுல காயம் அடைஞ்சிருக்கதா சொல்லியிருந்தாங்க. எவ்வளவு பேர் காயம் அடைஞ்சிருக்காங்க? இன்னும் அங்க மீட்பு பணிகள் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கா? விக்னேஷ், மீட்பு பணியை பொறுத்தவரை முழுமையாக நிறைவடைந்து விட்டது. இங்க இருக்கக்கூடிய ஆதாரங்களை சேகரிக்கவும் அடுத்த கட்ட அந்த விசாரணையை தொடர்வதற்காக இங்க அதிகாரிகள் தொடர்ந்து இந்த ஆய்வில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்கள் 8 பேர் என முதலில் சொல்லப்பட்டது. மேலும் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் என தகவல் தற்போது வந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் உறுதிப்பட அந்த தகவல் வெளியாகவில்லை என்னும். இருப்பினும் காயமடைந்தவர்கள் சுமார் 24 பேர் காயமடைந்திருப்பதாக அந்த முதல்கட்ட தகவலானது வெளியே வந்திருக்கக்கூடிய நிலையில இந்த மருத்துவமனையில் அவர்களுக்கு சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. அவர்களில் சிலருக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கான உரிய அந்த சிகிச்சையானது வழங்கப்பட்டு வருவதாக முதல்கட்ட தகவலானது வெளியே வந்திருக்கக்கூடிய நிலையில இந்த ஆய்வானது தொடர்ந்து நீடித்து வருகிறது. அதாவது நாட்டில் இருக்கக்கூடிய உச்சபட்ச இந்த விசாரணை அமைப்புகளுடைய உயர் அதிகாரிகள் இங்கு தற்போது இருக்கின்றார்கள். இந்த வெடி விபத்திற்கான இந்த காரணம் என்ன, இது சதி திட்டமா அல்லது விபத்தாக இது வெடித்திருக்கின்றதா போன்ற அனைத்து கோணத்திலுமே இந்த விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்கின்றார்கள். சில நிமிடங்களுக்கு முன்பு டெல்லி காவல்துறை ஆணையர் அளித்திருக்கக்கூடிய அந்த பேட்டியில் கூட அவர் விரிவாக தெரிவித்திருந்தார். இந்த சம்பவத்திற்கு பிறகு இந்த விசாரணையானது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது. சிலர் உயிரிழந்திருப்பதாகவும் பலர் காயமடைந்திருப்பதாகவும் அவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அடுத்த கட்ட அந்த விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். இது போன்ற ஒரு சூழலில் டெல்லி முழுமையாக உச்சகட்ட அந்த பாதுகாப்பு வலயத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. மட்டுமல்லாமல் மற்ற நாடு முழுவதும் இருக்கக்கூடிய முக்கிய நகரங்களும் உச்சபட்ச பாதுகாப்பிற்குள் தற்போது கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. பிரதமர் உடன் அமித்ஷா நேரடியாக அவர் தொலைபேசி மூலமாக அந்த அவசர ஆலோசனை கூட்டத்தை நடத்தியிருக்கின்றார். பிரதமர் அவர் கூறியிருப்பது முழுமையான அந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும், அதே போல இந்த ஆய்வு மேற்கொள்வது தொடர்பாகவும் அடுத்த கட்டமாக அந்த ஆய்வில் தெரிய வரக்கூடிய அந்த தகவல்களை உடனடியாக பிரதமருக்கு தெரிவிக்கும்படி அவர் அமித்ஷாவிடம் அந்த அறிவுறுத்தலை வழங்கியிருப்பதாக தொடர்ந்து கூறப்படுகிறது.
வருகிறது. இங்கு டெல்லி காவல்துறையினர், கமாண்டோக்கள், அதே போல NSG, NIA, அதே போல ஃபாரன்சிக் டீம் என அனைத்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான அந்த விசாரணை அமைப்புகள் இங்கே கூடியிருக்கின்றார்கள். ஒளிப்பதிவாளர் லோகேஷ் காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்தோம் என்றால் தெரியும். இந்த சாலை என்பது நீளமான ஒரு சாலையாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக 5 முதல் 10 கிலோமீட்டர் நீளமாக செல்லக்கூடிய இந்த சாலை மிக முக்கிய பகுதி. டெல்லியினுடைய குறிப்பாக புராணா டெல்லி என சொல்லுவார்கள், ஓல்டு டெல்லி என சொல்லக்கூடிய இந்த ஒரு பகுதியினுடைய ஒரு ஹார்ட் பகுதியாக தான் இந்த ஒரு பகுதி இருக்கிறது. முக்கிய வணிக வளாகங்கள், முக்கிய வணிக பகுதியாக செயல்பட இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இது போன்ற இந்த விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாகவும் உயிரிழப்புகள் அதிகம் ஏற்பட்டிருக்கிறது. காரணம், அந்த சமயத்தில் அதாவது மாலை சமயத்தில் இந்த கூட்டமானது அதிக அளவில் இங்கே காணப்படும். இந்த சாலையில் வந்துட்டு போக்குவரத்து எப்போதுமே வந்துட்டு ஒரு நெருக்கடியான ஒரு நிலையில் தான் இருக்கும். இது போன்ற ஒரு நிலையில தான் அந்த கார் வெடி விபத்தானது ஏற்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக விபத்தில் அந்த உயிரிழப்பு அதிகரித்திருக்கிறது. மட்டுமல்லாமல் காயம் ஏற்பட்டவர்களுடைய அந்த எண்ணிக்கையும் அதிகரித்திருக்கின்றது. ஒருவேளை இது ஒரு சாதாரணமாக ஒரு பகுதியாக இருந்திருந்தால் இந்த அளவு ஒரு சேதமானது ஏற்பட்டிருக்காது என நம்பலாம். ஆனால் இது மிகவும் ஒரு நெரிசலான ஒரு பகுதி, மிக முக்கிய பகுதி. குறிப்பாக செங்கோட்டை வாயிலே இருக்கக்கூடிய இந்த ஒரு பகுதியில் தான் இந்த விபத்தானது ஏற்பட்டிருக்கின்றது. எனவே இந்த உயிரிழப்பு அதிகமாகி இருக்கின்றது. அதே போல பாதித்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்றது. அதே போல அருகே சாலையில் வந்து கொண்டிருந்த வாகனங்கள் அதிக அளவில் சேதமடைந்திருக்கின்றது என அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். அடுத்த கட்டமாக விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கக்கூடிய அதிகாரிகள் அடுத்த கட்ட ஆலோசனை ஒரு கூட்டமாக வந்து ஒரு புறத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா முன்னெடுத்திருக்கக்கூடிய நிலையில் இந்த ஆய்வானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. விக்னேஷ், ராஜு, இப்ப நீங்க பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டிருந்தீங்க. டெல்லியை பொறுத்த வரைக்கும் அந்த இடம், நீங்க சொல்லக்கூடிய அந்த குறிப்பிட்ட இடம்ன்றது ஒரு 10 கிலோமீட்டருக்கு நீண்ட சாலையா இருக்கும் அப்படின்றத சொல்லிருந்தீங்க. வழக்கமாகவே அந்த பகுதியில பாதுகாப்பு என்பது எப்படி இருக்கும்? வாகனங்களை வந்து சோதனை செய்வாங்களா? அங்க வந்து டெல்லி காவல்துறை கட்டுப்பாட்டில் அது இருக்குமா, இல்ல மற்ற கமாண்டர்களும் அந்த பாதுகாப்பு பணியில அங்க இருப்பாங்களா? கட்டாயமாக, அதாவது விக்னேஷ், இந்த நாம் பார்ப்போம். இந்த செங்கோட்டினுடைய நுழைவு வாயிலில் எப்பொழுதுமே டெல்லி காவல்துறையினர், துணை ராணுவ படையினர் வந்துட்டு பாதுகாப்பு பணியில் இருப்பார்கள். அதிக அளவில் மக்கள் கூடும் ஒரு பகுதியாக இருப்பதன் காரணமாக இந்த சாலை, குறிப்பாக இந்த செங்கோட்டையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த மெட்ரோ நிலையங்களாகட்டும், இது போன்ற இந்த சாலையில் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு அருகே இருக்கக்கூடிய இந்த முழுமையான பகுதிகளில் பாதுகாப்பு எப்பவுமே கண்காணிப்பும் தொடர்ந்து இருக்கக்கூடியது வழக்கம்தான். ஆனால் இந்த எதிர்பாராத இந்த விபத்தானது ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அடுத்த கட்டமாக இந்த முழுமையான பகுதிகள் வந்துட்டு காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே வாகனங்களுடைய அந்த பாகங்கள் வந்து பல்வேறு இடத்துல சிதறி இருக்கிறது நம்மால் பார்க்க முடிந்தது. நாம் கூட இப்பொழுது பார்ப்போம். இந்த ஒரு வாகன துண்டை பார்த்தோம் என்றால் தெரியும். இந்த விபத்தில், அதாவது மாலை நிகழ்ந்த இந்த விபத்தில் ஒரு காரினுடைய ஒரு பகுதியாக தான் இது இருக்கிறது. காருடைய அந்த ஒரு பகுதி சிதறி விழுந்திருக்கின்றது. கிட்டத்தட்ட 100 மீட்டர் தொலைவில் இந்த காரினுடைய வெடி விபத்து நடந்து அந்த பகுதியிலிருந்து 100 மீட்டர் தொலைவில் இந்த ஒரு பகுதியாக இந்த பாட்டானது தற்போது இங்கே இருக்கிறது. எனவே மிக ஒரு தீவிரமான அந்த விபத்தானதான் அந்த வெடி விபத்து ஆனது ஏற்பட்டிருப்பதாக இதன் மூலம் நம்மளால் புரிந்து கொள்ளலாம். அதே போல 2 சக்கர வாகனங்களுடைய பாகங்கள் அங்கே இருக்கின்றது. மட்டுமல்லாமல் கார், 4 சக்கர வாகனங்களுடைய கண்ணாடிகள், இது போன்ற சிறிய துண்டுகள் என ஆங்காங்கே இங்க இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் முழுமையாக தற்போது காவல்துறையுடைய கட்டுப்பாட்டிற்குள் இந்த பகுதியானது கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அடுத்த கட்ட விரிவான அந்த ஆய்வுகள் வந்து தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. குறிப்பாக ஃபாரன்சிக் டீம் வந்துட்டு அவர்களுடைய தரப்பிலிடமிருந்து அந்த ஆதாரங்களை சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். டெல்லி முழுவதும் ஒரு ஹை அலர்ட்டில் வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்தியா கேட், பார்லிமெண்ட் போன்ற முக்கிய பகுதிகள் வந்துட்டு காவல்துறையுடைய தீவிர கண்காணிப்புக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. மட்டுமல்லாமல் மற்ற காவல் நிலையமாகட்டும், காவல் நிலையம், விமான நிலையம், ரயில் நிலையம் போன்ற பகுதிகளிலும் வந்துட்டு பொதுமக்கள் வரக்கூடிய நிலையில் அவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் அங்கு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது. மட்டுமல்லாமல் இந்த பகுதிகளில் முழுமையாக இந்த புறத்தில் இந்த வணிக பகுதி அமைந்திருக்கக்கூடிய இந்த பகுதியில் மிக முக்கிய பகுதியாக இருக்கிறதாக ஏற்கனவே நான் குறிப்பிட்டிருந்தேன். இதில் அருகே தான் பழமையான அந்த மசூதி, ஜாமா மஸ்ஜித் என சொல்லக்கூடிய இந்த மசூதியானது இருக்கிறது. எனவே பொதுமக்கள் அதிகம் கூடுவார்கள். இஸ்லாமியர்கள் வந்து அதிகமாக அந்த பிரேயருக்காக கூடக்கூடிய ஒரு நிலையில இந்த விபத்து நிகழ்ந்திருக்கிறது. வணிக பகுதியில் பொதுமக்கள் அதிகம் தற்போது அங்கே இருந்த நிலையில இந்த விபத்து நடந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த விபத்தில்
9 பேர் முதல் கட்டமாக உயிரிழந்திருப்பதாக அந்த தகவல் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் மருத்துவமனைகளில் அவர் காயமடைந்தவர்களுக்கு தீவிர சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. டெல்லி தற்போது உச்சகட்ட பாதுகாப்பு நிலையில் உஷார்படுத்தப்பட்டிருப்பதா தெரிவிச்சிருக்கீங்க. தொடர்ந்து விவரங்களை சேகரியுங்கள். டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து நாடு முழுவதும் உஷார் நிலை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு வலயத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது.